ஹாய் கைஸ், வெல்கம் டு த கிச்சன் vlog. அதாவது சமையல் செய்கிற vlog இல்லை கைஸ், என்னை வச்சு செஞ்ச vlog கைஸ். ஸோ என்னென்னா டப்பிங் வரைக்கும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் எடிட் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, நம்ம தான் டேரக்டர்னு நினைக்கிற டைமில் அப்போ தான் எடிட்டிங்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு கைஸ். எனக்கு எடிட் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டாங்க கைஸ். பட் இட்ஸ் ஓகே. அதாவது மிஸ்டர் சுரேஷ், டிஎஸ் சுரேஷ் தான் எடிட்டர் தம்பி, கீழே வந்து கமெண்ட் பண்ணுமா. என்னன்னா எடிட்டிங் தெரிலன்னு ஒரு 4-5 பேர் உட்காந்து சொல்கிறாங்க கைஸ். அது தெரியலன்னு சொல்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே ஃப்ளூயிட் டிசால்வில் தெரியுது. மார்டின் ஸ்கோர்செஸி, அப்புறம் இன்னொரு 2, அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், இவங்கெல்லாம் தெரியுறாங்க. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி வேணாம், என்ன பண்ணுறது. இப்போ தான் நமக்கு வேலை தெரில, ஒருத்தன் டேரக்ஷன் தெரிலன்றான், ஒருத்தன் எடிட்டிங் தெரிலன்றான். நமக்கு என்ன ஆகும், ஒருமே வெறுப்பாயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறமா என்னென்னா அதுக்கப்புறம் கோல்டு வராது. ஓகே, ஒரு மாதிரி இப்படி அவங்க முறைகிறது, நான் பார்க்குறது, இது உண்மையிலே நடந்தது. நான் படத்தோட போஸ்டர் போடுறேன், ஓகே, இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். பட் என்ன ப்ராப்ளம்னா, இதெல்லாம் அவனுங்க இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்க அவங்கள விட்டுருங்க, அவனுங்க இது ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஒரு மாதிரி ஒரு 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 இதுலேயே மனப்பிறழ்வு, மனக்கசப்புலேயே போதா, செட் ஆகல கைஸ். நமக்கு வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, ஆமாம் இல்லை, ஆமாம் வச்சுக்கோ வச்சுக்காத அப்படின்றது. ஸோ அதில் இருந்தும் அப்படியே ஒரு நாள் அவங்களே தூக்க போகிறாங்கன்னு தெரியும். ஓகே, நம்மளே ஒரு மாதிரி அழகாக வேறு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அப்படியே வெளில வந்துட்டோம் கைஸ். இப்போ என்ன பண்ணுவீங்க, நானும் நம்ம சௌரியும் தான். சௌரி யாருன்னா, நம்ம இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரைட்டர், அடுத்து இப்போ ஒரு படத்தோட டைரக்டர். ஸோ அவரு தான் அப்படியே திருப்பி உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதாவது கைஸ், அதாவது நான் சொல்கிறது இப்போ வந்து ஒரு 8வது 10வது எபிசோடு கைஸ். இது வந்து என்னோட அதாவது 10வது ரீலு. ஆனால் என் வாழ்க்கையில் இது வந்து ஒரு 27 இயர்ஸ். நான் அதாவது ஒரு 6 வருஷம் இதில் போயிடுச்சு. எனக்கு வயசு இப்போ அப்போ 27 கைஸ். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இது வரைக்கும் நான் ஒரு சோக கதை தான் சொன்னேன். இதுலேருந்து மீண்டு வந்த கதை ஒன்று இருக்குது, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். அது பாஷா கதையாக இருக்கும். அடி வாங்கினது தானே பார்த்தீங்க, அடிச்சதை பார்க்கலையே. ஓகே பாய்.